என்னங்க இது? ஐயா பெற்ற மகளின் ஐயா மரியாதை கொடுக்கறதுக்காக அவனை கொண்டுட்டா நம்ம அம்மாவும் என்னங்க அவன் வாழங்க அடிப்பங்க பண்ணுங்க ஒரு நாள் ஐயோ அம்மா கொடுத்த உதவி வந்து நீ வந்து பாக்குற நான் நேர்ல பட்ட பட்டையா அது வெளியே சொல்லலாமாடா கம்யூனிட்டி ஐயா ஐயா
ஆமா. வரவேற்பு கொடுத்து மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. ஆளு கூப்பிடனாலும் பரவாயில்ல. இல்ல. ஏண்டா எதுக்கான புறம்போக்கு போடுகால பையன். ஆமா. இந்த நெத்தியில் விபூதி சுட்டுவான், உடம்பூரா பூசிக்குவான், சாம்பலை பூசிக்குவான். அவனுக்கு போய் பொண்ணு கொடுத்தான். ஆமா. யாரு மதிப்பாங்க அவனை? ஆமா. ஏய், கட்ட துணி இல்ல, கைட்டு வைக்கிறாங்க இல்ல, உன்ன சோறு இல்ல, உடுக்க உடை இல்ல, படுக்க பாய் இல்ல. ஆமா. எதுக்குமே வக்கத்த பையன் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிருப்பேன். ஒரு ஆம்பளை மீறி சொல்றது. ஏய், அவர் மீறி பேச முடியாதுடா. அதானே ஒரு கோவக்காரன். இது என்ன வச்சுன்னு பாக்காதேம்மா. அப்படி கொடுத்துட்டாரா அடிக்கலாமா? அடிக்கலாமா? அதனால ஏய், அது அடிக்கல என்னமோ மாண்டான கூப்பிடல, அது ஒரு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னா அது இருந்தாலும் கூட இவரை விட்டு கொடுக்க கூடாது. ஆமா. ஐயா விட்டீரா சுவாமி, ஐயா விட்டீரா ஐயா கெட்டாதே கெட்டா கிட்ட வய மகனே ஐயா. அந்த அட்டகாசங்கள் பேச அறநதை வைத்திருந்தானா மட்டிலா நமது கீர்த்தி மாநிலம் அவளா இருந்தாயினா அந்த புறம்போக்கு ஆண்டி பையனை கொண்டாதான் நல்லது. அப்படியே விட்டுட்டு வச்சியா ஒன்ன பொட்டன்னு நினைப்பாங்க. பொட்டு மாதிரியா நினைப்பாங்க நம்மள. ஒரே ரீதியாக இப்பதான் உன் பொண்டாட்டி இப்பதான் கரெக்டா பேசுங்க. இப்பதான் உன் பொண்டாட்டி நீங்க அப்படியே சென்று யாகத்தை செய்து படுபாவி சண்டாடுறேன். அப்படியே பிடி சாம்பலாக்கி என்கிட்ட கொண்டு கொடுங்க. சந்தோஷம். ஆமா, இது கூட வந்து என் பொண்டாட்டி ஆனந்தா. நானு மாமனார் ஒரு வழி பார்க்க ஆனவன் மாமனார் சித்திரமணி மண்டபத்தில் தங்கியிருக்கிறார் அப்படின்னு தெரிவித்தார். சரி, வந்தவர் வெளி தெரிவார் என்று இதுவரை நான் பார்த்திருந்தேன். ஆகையினால அடே நந்திகாவலா, என் மாமனார் வந்தார். நீண்ட நேரம் ஆகிவிட்டது. கதிரவன் மேற்கே உதயம் அடைய போகின்றார். ஆகையினால இது நிறைவடையவில்லை. உனக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் தெரியப்பா நந்திகவலாம் தெரிவிக்கிறேன். சொல்லோ நந்திகவலாம் அவர் பார்த்தார்
கைலாயம் வந்திருந்தார். சந்திரசேகரும் நானும் இருவரும் தடுக்க ஒரே கோபத்தோடு சென்று விட்டார் சாமி. கோபமாக சென்று விட்டார். அடே சுவாமி தடுக்க எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவர் கோபமாக சென்று விட்டார் என்று தெரிவிக்கின்றாயே. அவருடைய கோபமானது என் மீதா இல்லது அவருடைய மகன் மீதா தெரிவிக்கின்றார். அந்த சமயத்தில் என்னை அழைத்து சபையை வெளிப்படுத்தினேன். ஆமா உண்மைதான். நான் விலைக்கு வந்தேன். வேற ஒன்று செய்யலாம். அப்படியா? என் மீது கோபமாக சென்று விட்டார் என்று தெரிவிக்கின்றாய் இல்லையா? தேவர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, புழுக்கம் தாளவில்லை, சபை விலைக்கு வர வேண்டும் தெரிவித்தேன். இது தேவர் கூட்டங்களுக்கு வரம் கொடுக்கின்ற காரணத்தினாலே நான் மறந்தே போய்விட்டேன். இருந்த போதிலும் அவருடைய மகளையாவது பார்த்துவிட்டு சென்றிருக்கலாமே. ஓ சுவாமி சமயத்தில் என்னை அழைத்து சபையை விலைக்கு வர சொன்னேன். சபைதான் விலைக்கு வந்தேன். சபையில் வந்திருந்தேன்.
ஆமா அப்படி வந்த வரைக்கும் பாவம் அழித்து ஆசனம் கொடுத்து உன்ன உணவு கொடுத்தாயா சுவாமி எப்படி தெரிவிக்கல ஆகட்டும் சபையை விலைக்கு வரும் தருணத்தில் என் திறமை தெரிவிக்கும்படிக்கு என் திறமை அகப்பட்டது அவர் மீது ரேசாகப்பட்டு சரி அதற்கு துடியா துடித்து பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டாரா அடே அப்படி சபையை விலக்கி வருகிற தருணத்தில் உடைய கை பெரும்பானது இன்னார் இனியார் என்று அடையாளம் தெரியாமல் படிக்கு எனது மாமனார் என்று தெரியவில்லை அப்படி தெரியாமல் படிக்கு கை பெரும்பானது பட்டு விட்டது அவர் மிகுத்த கோபம் கொண்டு சபையில் அவமானம் செய்து விட்டார் என்று உன்னை அடித்து உனக்கு சாபம் கொடுத்து விட்டார் சாபத்து கொடுத்து என்ன சாபம் கொடுத்தார் தெரிவிக்கும் அதனால பங்கப்பட்ட எவ்வளவு அவமதிப்பட்டனோ அதன் தன்மை போல் உன் மக்களால படைக்கடல் என்று பெருத்த சாபத்தை கொடுத்திருக்கார் அந்த சாபத்தை தாங்கள் தான் நீக்க வேண்டும் சுவாமி அந்த சாபம் எப்படி நீங்க வேண்டும் என்று கேட்கின்றார் ஆமா அதே சுவாமி என்ன மலரை எந்தாவத்தாலே மலரையில் சாபத்தாலே வண்டினார் பட்ட துப்பாய் கட்டிருந்து என்னையோ இதனை நீக்க ஒருவரால் ஆகாதப்பா காலம் என்றிருந்தாய சாமி எப்படி தெரியுமா சாபம் என்பது மூட்டைகளை விட்டது கிடையாது சாபம் என்று ஒன்று கொடுத்து விட்டால் அந்த சாபத்துடைய முழுவதை பயன் அனுபவத்தை தான் சேர வேண்டும் அது எந்தவித மாற்றமும் கிடையாது முன்னொரு காலத்தில் அயனாகிய பிரம்மதேவன் சிறசை நான் கிள்ளி விட்டு நான் பட்ட பாடம் கெட்ட கேடம் ஒரு யுக காலம் மட்டும் அன்ன ஆகாரமின்றி ஊன் உறக்கமற்று நான் திக்கட்டு தெரிவு நின்றேன் இந்த சங்கடத்தை எல்லாம் நேரில் நீங்க பார்த்திருந்தாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாபமானது எப்படி நீங்க வேண்டும் எனக்கு வழிவகை தெரிவிக்க என்று கேட்கின்றாய் சாபமானது மும்மூர்த்திகளை விட்டது கிடையாது ஆகையினால இந்த சாபத்தை இத்தோடு விட்டு ஒழிந்தது என்று ஊருடைய அனுபவித்து காலம் கழித்து நினைக்கவரா அதாவது
முதல் பிள்ளையா கூப்பிட்டு அழைத்து கல்விச்சாலை படிக்கின்ற போது அழைத்து கேட்கின்ற போது அவனாக பட்டான். அது அப்படியா இளை பிள்ளை அழைக்க இளை பிள்ளை தமிழ்நாடு வந்து நம்ம கேட்கணும். சமீபமாக வந்தேன். வந்தபோது நான் யார் என்று விளக்கம் தெரியுமா? ஐயா அறியாவளி கூட கால அடியா எனக்கு தெரிந்தாலும் சபையோர் என்று சொல்லுங்க. 2011 நேத்திரம் படித்த உட்கார்ந்தார் இருக்கின்றாரு. அண்ணவருக்கு அதிகார தாக்கக்கூடிய நந்திகேசன் இருக்கின்றாரு. அவருக்கு தான் இளையகுமாரன். அந்த மாட்டு உடுப்புல நீங்க ஆமா ஆமா
இந்த குடும்பத்தான் தான் மிச்சம். ஆமாங்க. அதுல வரவும் தெரிவிக்கிறேன் போ. என் தந்தை இருக்கிற வீர கிரகமானதும் ஆமாம். என் மார்பில் இருக்கிற தங்க பதகமானதும் என் காலில் இருக்கிற வீர கொலுசுமானதும் கொலுசாகப்பட்டதும் எவன் தெரிஞ்சு பத்தியா? பூரா கிளம்புறான்னு நான் வந்து வைக்க நேரம் ஆகிவிட்டது. என்னோட தந்தை ஆயிடுச்சுங்களா? ஓடி கண்டு கொடுக்கலாம். ஐயா அப்படியே கண்மணியே பாதத்தை பணிந்து விடினால் என்றென்றைக்கும் நீரோடி கடமை வாய்ந்து இருப்பாய். ஆனால் தந்தையே கண்மணிக்கு மேல சொல்லுங்க. காரணம் என்ன? கண்மணி குமரசெல்வமே, ஆனால் தந்தை 35 வயது ஆகிவிட்டது. கல்வி பாடசாலைக்கு அனுப்புவதற்கு தான் வர வைத்தேன். வித்தாந்திரன் நானோ பச்சை மலையாளம் காஞ்ச மலையாளம் சென்று இருக்கின்றேன். சற்று அமருங்கள். Thank you.